அடுத்து 3.5 மாதத்தில் கொடுக்கலாம். வெல்கம் டு நர்சிங் ஸ்கில் சேனல். ஸோ இன்றைக்கி அகத்திக்கீரை எப்படி கல்லீரல் நோய்க்கு நம்ம பயன்படுத்தலாம், ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ என்னென்ன நன்மைகள் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ முதலாவது நன்மை நச்சு நீக்கம், டீடாக்சிஃபிகேஷன். ஸோ இதில் உள்ள ஃப்ளவனாய்டுகள், அகத்திக்கீரையில் உள்ள ஃப்ளவனாய்டுகள் கல்லீரலை தூண்டி உடலில் தேங்கி உள்ள தேவையற்ற நச்சுக்கள் இயற்கையான முறையில் வெளியேற்ற உதவுது. முதலாவது நன்மை. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா பித்த சமநிலை. ஸோ சித்த மருத்துவப்படி பித்தம் அதிகரிப்பதால் கல்லீரலில் பாதிப்பு அதிகரிக்கலாம். ஸோ அகத்திக்கீரை நம்ம சாப்பிடும்போது அகத்திக்கீரை மற்றும் பூக்களை பித்தத்தில் உள்ள பித்தத்தை குறைத்து குளிர்ச்சியை தருது, உடலுக்கு குளிர்ச்சியை தருது. ஸோ அந்த ஒரு நன்மையை கொடுக்குது அகத்திக்கீரை. அதுக்கடுத்து மூணாவது நன்மை கல்லீரல் செல் பாதுகாக்க இது உதவி செய்யுது. அதுக்கடுத்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெப்படோ ப்ரொடக்டிவ். ஸோ ஆய்வக சோதனைகளில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னால், இதில் உள்ள இந்த கீரை நம்ம சாப்பிடும்போது கல்லீரலில் உள்ள நச்சு ரசாயனங்களை நீக்கிறதுக்கு உதவி செய்யுது. நச்சு ரசாயனங்களால் கல்லீரல் செல்கள் சேதம் அடைவதை தடுக்குது. ஸோ அந்தளவுக்கு ஆற்றல் அகத்திக்கீரையில் இருக்குது. ஸோ ஆனால் அந்த கீரை நம்ம பயன்படுத்தும் போது சில விதிமுறைகளை கட்டாயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அகத்திக்கீரை நம்ம அடிக்கடி கண்டபடி சாப்பிட முடியாது. ஸோ வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்லாம், அப்படின்னா மாதத்துக்கு 2 முறை சாப்பிடணும். ஏன்னா இது அதிகமாக சாப்பிடும்போது என்ன ஆகுனா, தினமும் சாப்பிட்டால் கல்லீரல் செரிமான பிரச்சனை உருவாக்கும். சம்டைம் மந்த நிலையை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் மது பழக்கம் உள்ளவங்க அகத்திக்கீரை சாப்பிட்றதால அவங்க பயன் கொடுக்காது, சில பக்க விளைவு ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் மருந்து வீரியத்தை குறைக்கும். இப்போ அலோபதி மெடிசன் சொல்லுவாங்க, ஆங்கில மருந்து சாப்பிட்றவங்க அந்த சாப்பிட்ற நாட்களில் இந்த கீரையை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ மற்ற நாட்களில் தான் அவங்க எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த கீரை நம்ம சாப்பிட்றதால இவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுக்கு அடுத்து கீழா நெல்லிக்கீரை மற்றும் கரிசலாங்கண்ணி கீரை. ஸோ இதெல்லாம் கூட ரொம்ப அதிகமான நன்மையை கொடுக்கும் கல்லீரல் நோய்க்கு. ஸோ அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நர்சிங் ஸ்கில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. see you in the next video. தேங்க்யூ. அகத்திக்கீரை பொரியல் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் ஆட் பண்ணிட்டு அதனோட கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, அதுக்கடுத்து வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு இடித்து வச்சு ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கடுத்து காய்ந்த மிளகாய் ஒரு காய்ந்த மிளகாய், அதுக்கடுத்து மிளகு 3-4 பல்லு மிளகு. ஸோ அதுக்கடுத்தெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதனோட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. என்னோட அகத்திக்கீரை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதனோட ஆட் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வாட்டர் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணணும். இது மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணுறதுக்கு ஆகும் டைம். ஸோ நீங்கள் இது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கீரை இன்பிட்வீனில் செக் பண்ணிக்கங்க, கீரை நல்லா குக் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இறக்கும்போது தேங்காய் தூள் ஆட் பண்ணிட்டு நம்ம இது சர்வ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப கொஞ்சம் லைட் கசப்பாக இருக்கும், பட் ஆனால் உடலுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த முறையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இந்த கீரையை நம்ம எடுத்துக்கலாம்.